இந்த முறை திமுக ரொம்ப திட்டமிட்டு ஏறக்குறைய 30 வருஷமா 25 வருஷமா ஓட்டு போட்டவங்களுக்கு எல்லாத்தையும் பல இடங்கள்ல டெலீட் பண்ணி வச்சிருக்காங்க. டெலீட்டே வந்திருக்கு. நாங்க சூலூர்ல நானும் மாநில தலைவர்களும் போயிருந்தோம். அங்க ஒரு தம்பதியர் வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க, 30 வருஷமா ஓட்டு போட்டிருக்கோம், என்னோட இடத்துல இன்னொரு பெண்ணுடைய படத்தை போட்டு டெலீட்னு போட்டு வச்சிருக்காங்க. பல இடங்கள்ல இது மாதிரியான இன்சிடென்ட் நடந்திருக்கு. தட் இஸ் ஒன் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுங்க. அந்த ஓட்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஓட்டர்ஸ் எல்லாரும் படிச்சவங்க, நல்ல ஒரு அரசியலை விரும்புறவங்க. திட்டமிட்டு அந்த ஓட்டை வந்து டெலீட் பண்ணிருக்கிறது இந்த செய்தி நடந்திருக்கிறது ஒன்று. ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா போலிங் வந்து ரொம்ப டிலே, பர்பஸா அங்க டிலே பண்றாங்க. முறையான ஒரு ஷெட் கூட அமைக்கல. பல இடத்துல வெயில் தாங்க மக்கள் வந்து திரும்பி போயிட்டு இருக்காங்க. அதனால அவங்க விரும்புறது போலிங் அதிகம் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அதுக்கான வேலையை ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஓட்டிங் மிஷின் சிஸ்டம் ஃபர்ஸ்ட் வந்து லெப்ட் சைட்ல ஃபர்ஸ்ட் வந்து நம்பர் 1 வரணும், 1, 2, 3 இருக்கணும். ஆனா பல இடங்கள்ல அதை மாத்தி வச்சு ஏற்கனவே நம்ம அனௌன்ஸ் பண்ணிருக்கிறோம். ஃபர்ஸ்ட் மிஷன்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ் பிஜேபின்னு சொல்லியிருக்கோம், நம்பர் 1. ஆனா இப்ப என்ன பண்ணிருக்காங்க, லாஸ்ட்ல இருக்கிற தூக்கி ஃபர்ஸ்ட்ல போட்டு ஃபர்ஸ்ட் மிஷன் தூக்கி லாஸ்ட்ல போட்டு வச்சிருக்காங்க. பல இடங்கள்ல நாங்க காலையில சொல்லிட்டு இருக்கிறோம், அதை மாத்திரக்கு மறுத்து இருக்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா போலீஸ் குறிப்பா பாஜகவுடைய ஆட்களைய அங்க நிக்கிறதுக்கு அனுமதிக்க, அந்த பூத்துல நிக்கிறதுக்கு அனுமதி செய்ய மறுக்கிறாங்க. தொடர்ச்சியா அவங்கள வந்து விரட்டுறது, துரத்துறது. காலையில பாத்தீங்கன்னா 2 பேர்த்து கொண்டு போய் சரவணம்பட்டி ஸ்டேஷன்ல வச்சுட்டாங்க. அவங்க அதுக்கப்புறம் இத்தனைக்கு மண்டல் பொறுப்பில் இருக்காங்க. சோ அவங்களுக்கு பிடிச்சி வச்சதுக்கு அப்புறம் பல முறை தொடர்பு கொண்டு பேசிதான் அவங்க வெளியுறவு உருவாச்சு. ஆக திட்டமிட்டு ஒரு விஞ்ஞான ரீதியா எப்படியெல்லாம் தடுக்க முடியும், ஓட்ட பர்சன்டேஜ் குறைக்கலாங்கிற மாதிரி முயற்சியை திமுக எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. அது தொடர்பாக தான் மாவட்ட தலைவர்கிட்ட நம்ம கலெக்டர்கிட்ட இங்க பெட்டிஷன் கொடுக்க வந்தோம். கலெக்டர் ரவுண்ட்ஸ் இருக்கிறதா சொல்லியிருக்காரு. நான் அவர்கிட்ட எல்லா விஷயங்களையும் போன்ல சொல்லியிருக்கிறேன். இப்ப அதுக்கான நடவடிக்கை எடுத்து உடனடியா அந்த பூத் மிஷின்ஸ், போலிங் மிஷின்ஸை லைன் ஆர்கனைஸ் பண்றதுக்கு காமன் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னொன்னு டிலே ஆகிறதுக்கான முயற்சியை குறைக்கிறதுக்கான முயற்சியை செல்டர்ஸ் அரேஞ்ச்மெண்ட் சொல்லியிருக்காங்க. 2. மூணாவது விஷயம், இதுல இவங்க இந்த டெலீட் விஷயத்துக்கு அவங்க இன்னும் பதில் சொல்லல. நிறைய ஓட்டு டெலீட் ஆயிருக்கு. நம்ம அவங்களுக்கு சேலஞ்சிங் ஓட்டு கேட்டிருக்கோம், கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறோம். பல இடங்களில் சரியான பதில் வர்றதில்லை. ஆக இந்த முறை பார்த்தீங்க அப்படின்னா காவல்துறை குறிப்பா பல இடங்கள்ல மிகப்பெரிய கடுமையான எதிர்ப்பை பிஜேபிக்கு மட்டும் காமிக்குது. அவங்க திமுகவுக்கு எதுவும் சொல்றதில்லை, அண்ணா திமுக எதுவும் சொல்றதில்லை. ஆனா பிஜேபி காரரை மட்டும் தொடர்ச்சியா இருக்கக்கூடாது, நிக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த முயற்சியை பண்றாங்க. இதுக்காக தான் நாங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கிறோம். இன்னும் 1 ஹவர்ல இது சரி பண்ணலன்னா எங்க மாநில தலைவரே இங்க வருவார். வச்சிருக்கேன் மேடம் இருக்கு மேடம். சொல்றேன். நான் நேர்ல போயிட்டு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பிராக்டிகலா தான் பேசிட்டு இருக்கோம். ஆதாரங்கள் இல்லாம இல்ல. பாருங்க, ஒரே மணிக்குமார் வார்டு நம்பர் 9ங்க, பூத் நம்பர் 32. டெக்னிக்கல் ப்ராப்ளம் மார்னிங்ல இருந்து இருக்கு. மெனி ஓட்டர்ஸ் ரிட்டர்னிங் பேக் டு ஹோம் டியூ டு தி ஹியூஜ் டிலே. இது வந்து வார்டு நம்பர் 9, பூத் நம்பர் 32, கருமத்தம்பட்டி. அதே மாதிரி கண்ணம்பாளையத்தில் டிஎம்கே சேர்ந்த அந்த பஞ்சாயத்து பிரசிடன்ட்ஸுங்க நேரடியா உள்ள போய் அங்க அவங்களே கம்ப்ளீட்டா அங்க வந்து கேன்வாசிங் பண்ணிட்டு இருக்காங்க. அதை கேட்க போனா திருப்பி மிரட்டுறாங்க. இது ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு. 2வது, நம்ம இங்க இருக்கிற பூத்துல புலிகுளத்துல ஒரு பூத்துல கம்ப்யூட்டர், நான் போட்டோ காமிக்கிறேன் உங்களுக்கு, சொல்லி மாத்தி வச்சிருக்காங்க. ஆனா சொன்னாலும் அவங்க அதை கேட்க மாட்டேங்கிறாங்க. இப்ப அனுப்புறேன். ஒரே நிமிஷம் எடுத்துறேன். இப்ப பாருங்க,
புலிகுளம் தெரசா ஸ்கூல்ல பூத் நம்பர் 25ல டோட்டலா மாறி இருக்கு. எது ஃபர்ஸ்ட் இருக்கணுமோ அது ஃபர்ஸ்ட்ல இல்லாம மாத்தி இருக்கு. பல இடங்கள்ல இது நாம் தொடர்ந்து கம்ப்ளைண்ட் பண்றோம், ஆனா மாத்த மாட்டேங்கிறாங்க. எல்லா இடத்துலயும் இது மாதிரி 1 2 3 வரணும். ஃபர்ஸ்ட் பூத்ல ஃபர்ஸ்ட் வரணும். நம்பர் ஃபர்ஸ்ட்ல ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து பிஜேபி இருக்கணும். ஆனா அதை தூக்கி லாஸ்ட்ல போடுறாங்க. புளியகுளம் பூத் நம்பர் 25, பூத் 25ங்க புலிகுளம் தெரசா ஸ்கூல். இங்க பாருங்க, நீங்க பார்க்கலாம். நீங்க ஃபர்ஸ்ட் வந்து சுயேட்சை வச்சிருக்காங்க. இது மாதிரி பல இடங்கள்ல இப்ப கலெக்டர் சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கோம். பல இடங்கள்ல உள்ள அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க. இதை போய் பார்க்க போன பிஜேபியோட நிர்வாகிகளை அனுமதிக்காம அவங்களுக்கு கூட ஸ்டேஷன்ல வச்சிருக்காங்க. இதுதான் இப்ப நடந்துட்டு இருக்கு. இல்லன்னா எல்லாமே சிஸ்டம் சரியா இருக்குது, எல்லாம் நடக்குது. நான் சொன்ன விஞ்ஞான ரீதியா எப்படி போலிங் குறைக்கிறத திமுக ரொம்ப சிறப்பா பண்ணிட்டு இருக்காங்க. போலிங் குறைக்கிறதுக்கு என்ன பண்றது, படிச்சவனுடைய ஓட்டை எப்படி குறைக்கிறது, நல்ல அரசியல் விரும்பி வர்றவங்களோட எப்படி குறைக்கிறது, எப்படி அவங்களை திருப்பி அனுப்புறது, இதெல்லாம் ரொம்ப தெளிவா பண்ணிட்டு இருக்காங்க. காலையில இருந்து பார்த்துட்டு இருக்கோம். ரொம்ப ஸ்லோ ப்ராசஸ்.